வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வருத்தமான செய்தி தான். மேல் பாதியில் நடந்து கொண்டிருக்கும், தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த சாதிய பிரச்சனைகள், மேல் பாதியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் பிரச்சனையை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் மேல்பாதி. அங்கே ஒரு அம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயில். அந்த கோயிலில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடக்குதுன்னா, பரீட்சைக்கு படிச்சுட்டு போகிறப்போ ஒரு தலித் மாணவர் போய் சாமி கும்பிட போயிருக்கார். போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அந்த பையனை போட்டு அடித்து துன்புறுத்தி சாதியின் பெயரால் திட்டி என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி முடித்து ஒரு வழியாக அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதன் பிறகு பல்வேறு அமைப்புகள் இறங்கி போராட, பிறகு அது கோர்ட்டுக்கு போய் முதல்ல கோயிலை தற்காலிகமாக இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க, சரி கோயிலை திறங்க, ஆனால் ஒரு கால பூஜை காலையில் கோயிலை திறந்து அந்த பூசாரி மட்டும் உள்ளே போய் பூஜை விளக்கெல்லாம் காமிச்சிட்டு கோயிலை பூட்டிகிட்டு வந்துடணும், வேறு யாரும் உள்ளே போகக்கூடாது, 2 தரப்புலையும் யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்தது. அப்புறம் இந்த கோயிலில் எல்லாருக்குமே உரிமை உண்டு, எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு வந்துருச்சு. இது இப்போது வன்னியர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது எங்கள் குடும்ப கோயில், இது அதனால நீங்கள்லாம் வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது அப்படின்றாங்க. நம்ம ஊரில் இது ஒன்று வச்சுருக்கிறாங்க, எதை கேட்டாலும் சம்பிரதாயம், அதுதான் நடைமுறை, அதுதான் விளக்கெண்ணெய், அதுதான் வெண்ணெய் அப்படின்னு தேவையில்லாத பேச்சு ஒன்று பேசிக்கிட்டே திரிகிறாங்க. உங்கள் சம்பிரதாயம், நடைமுறை, பழக்க வழக்கம் எல்லாமே என்னது? சாதி. அது ஒன்று தான். அந்த சாதின்னு பேரை சொல்லாமல் இப்போ என்ன சொல்கிறது, வழக்கம், பழக்கம், சம்பிரதாயம், நடைமுறை அப்படின்னு 1000 கதை சொல்கிறது. நீ என்ன பேர் சொன்னாலும் கடைசியில் அதுக்கு பேர் சாதியின் பேரால் தீண்டாமை, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வன்னியர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆண்களை விட்டு போராடினா போலீஸ் அடிப்பாங்க, அந்த அளவுக்குலாம் தெளிவாக இருக்கிறாங்க. தடி அடித்து தட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை முன்னிறுத்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊரில் இருந்தும் வர சொல்லி அது ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ தலித்துகள் உள்ளே வந்ததுனால கோயில் தீட்டாயிருச்சு, கோயிலை இடிக்க போகிறேன் அப்படின்றாங்க. இந்த மக்களிடம் நான் கேட்பது ரொம்ப சிம்பிளான கேள்வி. இவங்க தலித் மக்கள் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீ சொல்கிற, உன்னையவே மற்ற கோயிலில் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ உனக்கு என்ன இதில் பெரிய பெருமை வேண்டி கிடக்கு? ஒரு காலத்தில் ராமதாஸ் ஆரம்பிக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஆரம்பித்த புதுசில் அவர் எல்லா மக்களுக்குமான கட்சியாகத்தான் அதை கொண்டு போனார். அதை அப்படியே அவர் கொண்டு போயிருந்தாருன்னா இன்றைக்கி திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு சக்தியாக அவர் கண்டிப்பாக உருவாகியிருப்பார். அப்படி இல்லாமல் அவர் தன்னுடைய வன்னிய சாதி மக்களை மட்டும் நம்பினா போதும் அப்படின்னு அவர் முடிவெடுத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிய கட்சியாக மாறி போச்சு. இப்போ இந்த நிலையில் இன்னும் சாதியெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு யோசிங்க. அதாவது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டராக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர், மறவர் போன்றவரெல்லாம் கூட சரி, அவங்கெல்லாம் கூட ஓரளவு படித்து மேலே வந்துட்டாங்க. ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு படித்து எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வன்னியர்கள் இன்னும் மிகவும் மோசமான சூழ்நிலையில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பன்னி மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நான் சொல்லலைங்க, காடு வெட்டி குரு தான் சொன்னார்.
சரிங்களா? நான் சொல்லிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. இதை சொன்னது காடுவெட்டி குரு தான் சொன்னார். எங்கள் மக்கள் இன்னும் இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இவங்களை முன்னேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுதுன்னு. இந்த அரசாங்கம் செய்கிறதெல்லாம் அப்புறம். நீங்கள் ஏன் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி முன்னேறுவீங்க? உங்களுக்கு அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லை. ஆடு மாடு மேய்ச்சாதான் சோறுன்ற ரேஞ்ச லெவலில் இருந்துக்கிட்டு இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? இந்த வறுமையை விட்டு, இந்த அறியாமையை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா தான் தொழில் நடத்த முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக மருத்துவர் ஐயா உங்களை இதே நிலைமையில வச்சிருக்கிறாரு. உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. மருத்துவர் ராமதாஸ் தான் உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம். இதை நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு தம்பி ஒருத்தரை பார்த்தப்ப சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இது மாதிரி எங்கள் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடந்ததுன்னா ரொம்ப சூப்பராக நடந்தது அப்படின்னாரு. என்னப்பா நடந்தது அப்படின்னா, தாசில்தார் வந்திருந்தாங்களாம். வந்திருக்கப்போ அவங்க வந்து ஒரு லேடி போல இருக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாலம் வேணும், பாலம் கட்டினா தான் எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கையை தான் சொல்லி அதுவும் வேணும், உடனே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாசில்தார் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா ஒன்று ஒன்றா செய்வோம், எல்லாத்தையும் உடனே ஒரே முட்டா செய்கிறதுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸு பிரச்சனையாக இருக்குது, ஒன்று ஒன்றா செய்வோன்னு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, என்னத்தை நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க அப்படி இப்படின்னு அந்த மக்கள்லாம் கத்தியிருக்காங்க. உடனே தாசில்தார் என்ன சொன்னாங்களாம், சரிப்பா செஞ்சுருவோம், ஆனால் 2 இல்லை 3 செய்வோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 என்ன 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்ட 2ஓட சேர்த்து மின்சார சுடுகாடும் கட்டித்தர்றோம் ஓகேவான்னு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு இருக்காங்க. அப்போ இவர்களது நோக்கம் என்னவா இருக்கு பாருங்க. மின்மயானம் வந்ததுன்னா அந்த ஊர்ல எல்லா சாதியினரும் அந்த மின்மயானத்தை தான் பயன்படுத்தணுன்ற ஒரு கட்டாயம் வரும். அப்ப எங்களோட சாதி அந்த இது லெவல் இறங்கிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த 2025 கூட இப்படி முட்டாள்தனமாக மக்கள் இருக்கிறாங்கன்றதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த சாதி உங்களை என்ன செஞ்சது? உங்களை அந்த கிராமத்தை விட்டு கூட வெளியே வர விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. அது ஒன்று தான் நடக்குது. நீங்கள் எந்த கிராமத்தில் பிறந்தீங்களோ, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் தான் பிறந்த கிராமத்திலேயே வாழ்ந்து வளர்ந்து செத்து மண்ணோட போன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிராமத்தை தாண்டி பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு கூட அவங்கெல்லாம் நிறைய பேர் போனது கிடையாது. இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் முக்கிய காரணமே என்ன? இந்த சாதி. இந்த சாதின்ற பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எதனால் பேசுகிறீங்க? ஏன்னா உங்கள்கிட்ட பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஒரு படிப்பு, இல்லை ஒரு நல்ல கல்வி, இல்லை ஒரு நல்ல வேலை, இல்லை ஒரு நல்ல பதவி. இந்த நல்ல வேலை நல்ல பதவிலாம் எப்போ கிடைக்கும்? படித்தாதான் கிடைக்கும். படிக்காமையே எப்படி கிடைக்கும்? இந்த அரசாங்கம் எங்களை ஒன்றும் செய்யலைன்னா நீங்கள் படித்தாதானங்க. போய் ஸ்கூலில் போய் படிங்கன்னு சொல்கிறோம், படிக்க மாட்டேறீங்க. காலேஜுக்கு போய் படிங்கன்னு சொல்கிறீங்க, படிக்க மாட்டேறீங்க. படிக்க போனீங்கன்னா கவர்மெண்ட்டு பணம் தரேன்னு சொல்கிறாங்க, அப்போவும் படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேறீங்க. கேட்டால் எங்கள் சாதி பெருமை போயிடும்னு வெளியே தெரியாமல் 16 வயசு 17 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த பெண் பிள்ளைகளை 18 வயசுக்குள்ளே எப்படியாவது கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டா என் பொறுப்பு முடிஞ்சுது அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனை. அந்த பொண்ணு அந்த 18 வயசில் அது படித்த படிப்புக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவோடு தான் அதுவும் வளரும். அதுக்கு மேலே அதுக்கும் ஒன்றும் தெரியாது. கேட்டால் உடனே அந்த பொண்ணுக்கு ஏதாவது சந்தேகம்னா, நம்ம வழக்கத்தில் இதெல்லாம் கிடையாதுமா, நம்ம பழக்கத்தில் இதெல்லாம் கிடையாதுமான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சாதியை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கும் கடத்திடுவாங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதன் மூலமாக இன்னும் மேலும் மேலும் நாசமடைய போவது உங்கள் சொந்தக்கார பசங்க தான். நான் உங்கள் சாதிக்கார பசங்கன்னு கூட சொல்ல விருப்பப்படல. சாதியை தாண்டி உங்கள் சொந்தக்கார பசங்கன்னு எடுத்துங்க. உங்கள் பங்காளி அங்காளி பிள்ளைங்க தான் இன்னமும் அந்த கிராமத்துக்குள்ளேயே கிடந்து உழன்று கொண்டு அவர்களுக்கு என்று எந்த அடையாளமும் இல்லாமல், எந்த லட்சியமும் இல்லாமல், எந்த பொருளாதார முன்னேற்றமும் இல்லாமல் அதே மாடு மேய்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு, அதே ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அந்த கிராமத்திலேயே வாழ்ந்து உங்களைப் போலவே அவர்களும் நாசமாக போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க. மற்ற ஊர்லெல்லாம் பாருங்கள், வெளி உலகத்தை பாருங்கள், மக்கள் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிட்டாங்க. நம்ம ஏன் இன்னும் இப்படியே உட்காந்துருக்குறோம்? இந்த மாதிரி கிராமங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 வருஷம் பின்னாடியே உட்காந்துருக்காங்க போல இருக்குது. நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். அதான் சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் தனி கப்பு கொடுப்பாங்க, இப்போ பேப்பர் கப்பு கொடுக்குறாங்கன்னு. அந்த தீண்டாமையை மட்டும் வேறு 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 வடிவத்தில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்களை போன்ற வெளியூர்காரங்க யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க? கண்ணாடி கிளாஸில் டீ கொடுக்கறது இல்லை, பேப்பர் கப்பில் கொடுக்கறது. ஏன்னா பார்க்க படித்தவங்க மாதிரி இருக்காங்க, பணக்கார மாதிரி இருக்கான். இவன்கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டு அது ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கப்பில் கொடுக்கறது.
அப்படி பேப்பர் கொடுத்தா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான், எங்களுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது. சொல்லப்போனால் பெரியாரே வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா ஒரு தடவை, நீங்கள் தலித்தாக பிறந்திருந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த இந்து மதத்தில் சொல்லியிருக்கிறத படி பார்த்தா தலித் மக்கள் மட்டும்தான் உண்மையிலேயே அவங்க அம்மா வயிற்றுல இருந்து பிறந்தவங்க. மற்றவெல்லாம் தலையில இருந்து பிறந்தவன், தோல்ல இருந்து பிறந்தவன், வயிற்றுல இருந்து பிறந்தவன், காலில் இருந்து பிறந்தவன் தான் எழுதி வச்சிருக்காங்க. அந்த தலித் மக்கள் மட்டும்தான் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த நல்ல மனிதர்கள் அப்படின்னு பெரியாரே சொல்லியிருக்கிறார். இந்த இந்து மதம் உங்களுக்கு எதுவுமே தரப்போறதில்லை, எந்த மரியாதையும் கொடுப்பதில்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் தலித்துகள் நுழைந்ததால் கோயில் தீட்டாகிவிட்டது, கோயிலையே இடிக்க போறேன்னு சொல்றிய. உன்னை வந்து இங்கே சென்னைக்கு வா, இல்லை மதுரைக்கு போய் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பெரிய கோயிலில் உன்னை கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே விடுவானா? உன்னையவே உள்ளே விட மாட்டான். நீ வந்து நான் வசந்த சாதின்னு நீ சொல்லிக்கிற. இதெல்லாம் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தான் தெரியலன்றது தான் இந்த சம்பவங்களில் இருக்கக்கூடிய மிக மிக சோகமான ஒரு செய்தி. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.